பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய தேசங்கள் தோறும் புக்கு ஆங்கே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வந்த திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய விபவாவதார அனுபவங்களையும் செய்யத் தொடங்கினார். 10ஆம் பத்து 2ஆம் திருமொழி தொடங்கி இப்படி அனுபவங்களை எல்லாம் செய்த திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி என்கிற முதல் திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதி பதிகத்திலே இந்த உலக வாழ்க்கையாலே தாம் படுகின்ற துன்பங்களை எல்லாம் எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்து தம்மை தன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ள வேண்டும், எம்பெருமான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்துக் கொள்வதாக அமைந்திருக்கிறது. அதற்கு கீழே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஓரோரு உதாரணத்தை தெரிவித்து கொண்டே வந்தார். அதாவது கீழே 6 பாசுரங்களிலே, அதாவது இன்னும் சொல்ல போனால் கீழே 6 பாசுரங்களிலே 6 உதாரணங்களை தெரிவித்தார். அதிலே முதல் 5 பாசுரங்களிலே என்ன தெரிவித்தார் என்னால், இப்படியெல்லாம் தாம் துன்பப்படுவதற்கு உதாரணங்கள், எப்படி அந்த ஒரு ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன், காற்றத்தடைப்பட்ட கலவர் மனம் போல், பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல், வெள்ளத்திடைப்பட்ட நரியனம் போலே என்று இப்படி ஒவ்வொரு உதாரணமாக சொல்லி இப்படியென்றோ நான் இந்த சம்சாரத்திலே துன்பப்படுகிறேன் என்று சொல்லி முடிவாக என்ன தெரிவித்தார், உன்னை தவிர எனக்கு வேறு புகழில்லை என்கிறதையும் வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது என்று இப்படி தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், உன்னுடைய அருளை தவிர எனக்கு வேறு புகழில்லை, நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று யாரை பிரார்த்திக்கிறார், தலையான திவ்ய தேசமான திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தொழிருக்கின்ற அந்த எம்பெருமானை பிரார்த்திக்கின்றார். ஆக இந்த பதிகத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு 2 திவ்ய தேசங்கள் தான் விஷயமாக நின்றன. ஒன்று அவர் அவதரித்த திவ்ய தேசமான திருவாலியிலே எழுந்தொழிருக்கின்ற வயலாளி மணவாளன், அடுத்தபடியாக திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான் திருவரங்கநாதன், அவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். அணியார் பொழில் ஜோள் அரங்கநகரப்பா துணியேனினி நின்னருளல்லதெனக்கு மணியே மணிமாணிக்கமே மதுசூதா பணியாயனக் கொய்யம் வகை பரம் சோதி. எம்பெருமானை நோக்கி விண்ணப்பிக்கிறார். அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா, மிகவும் அலங்காரமாக இருக்கக்கூடிய பொழில்களாலே சூழப்பட்ட அந்த திவ்ய தேசம் திருவரங்கம். அதைத்தான் வண்டின முலரும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் அருளி செய்தார் அல்லவா. அதைத்தான் இங்கே திருமங்கை ஆழ்வார் அணியாறு பொழில் சூழ் அரங்கநகரப்பா என்று அவனை பார்த்து விண்ணப்பித்தார். உடனே எம்பெருமான் கேட்கிறான், என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்க, துணியேனினி நின் அருளல்லது, நின் அருளல்லது துணியேன் என்றால் உன்னுடைய அருளை தவிர வேறொன்றை நான் எதிர்பார்க்க மாட்டேன், வேறொன்றை நான் விரும்பேன், உன்னுடைய அருள்தான் எனக்கு வேண்டும், அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னாராம். உடனே அவனை கொண்டாடுகிறார். மணியே மணி மாணிக்கமே மதுசூதா. மணியே என்றால் அவன் எப்படிப்பட்டவன், நீலமணி போலே அவ்வளவு அழகாக இருப்பவன். அதற்கு மேலே மாணிக்கம் என்கிறது எப்படி பிரகாசமுடையதாக இருக்கிறதோ அதுபோல இருக்கிறவன். அதே சமயத்திலே மதுசூதா விரோதிகளை அழிப்பவன்.
மது கைட்டபர்கள் என்ற அரக்கர்கள் வந்தபொழுது அவர்களையும் எம்பெருமான் அந்த அசுரர்களை அழித்தான் அல்லவா? ஆயினாலே மணியே, மணி மாணிக்கமே, மதுசூதா என்று அவனை கொண்டாடினவர் எனக்கு உய்யும் வகை பணியாய், நான் உஜ்ஜீவிக்கும்படியான ஒரு வழியை நீயே அன்றோ எனக்கு தெரிவிக்க வேண்டும். நான் உன்னுடைய திருவடிகளை வந்து அடைவதற்கு நீயே அன்றோ உபாயம். அதாவது எம்பெருமானை உபாயமாக கொள்ளுதல், அதற்குத்தான் சரணாகதி என்பது பெயர். அதாவது நாம் செய்கிற இந்த சரணாகதி என்கிற முயற்சி இதுவும் கூட பயன் கொடுக்கக்கூடிய, அதாவது இதுவும் கூட உபாயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. பின் என்ன நினைக்க வேண்டும் என்றால் நீயே உபாயம் என்று எம்பெருமானை சொல்லி அவனுடைய திருவடிகளிலே சரண் புக வேண்டும். அதைத்தான் இங்கே தெரிவிக்கின்றார். பணியாய் எனக்கு உய்யும் வகை, நான் உஜ்ஜீவிக்க வேண்டிய பிரகாரங்களை நீயே எனக்கு தெரிவித்தருள வேணும் என்று அந்த எம்பெருமானை குறித்து இவர் பிரார்த்தித்து கொண்டார். உடனே எம்பெருமான் உய்யும் வகை என்றால் என்ன, உமக்கு என்ன வேணும், அதை நன்றாக இன்னும் ஸ்பஷ்டமாக தெரிவியுமே என்று கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் அடுத்த 9வது பாசுரத்திலே அந்த அர்த்தத்தையும் தெரிவிக்கிறார். நந்தா நரகத்தழுந்தாவகை நாளுமெந்தாய் தொண்டரானவர்க்கு இன்னருள் செய்வாய். சந்தோகா தலைவனே தாமரை கண்ணா அந்தோவடியேற்கு அருளாயொன்னருளே. எந்தாய், எந்தாய் என்னால் எனக்கு தந்தையே என்பது பொருள். நாளும் தொண்டரானவருக்கு இன்னருள் செய்வாய். உன்னுடைய அடியவர்கள் யார் சில பேர் உண்டோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உன்னுடைய அருளை பொழிந்து கொண்டே இருப்பவன் அல்லவா நீ என்று தொண்டரானவர்க்கு நீ நாளும் இன்னருள் செய்வாய், இடைவிடாமல் அவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பவன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? இப்பொழுது நானும் தொண்டனாயிருக்கிறபடியினாலே எனக்கும் நீ அந்த அருளை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆழ்வாருடைய ஒரு திருவுள்ள கருத்து. அதை தெரிவித்தார். அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய மேன்மையை தெரிவிக்கின்றார். சந்தோகா, சந்தோகா என்னால் சந்தஸ்சுக்கள் நிறைந்த வேதங்களிலே நிலைநாட்டப்படுபவன், வேத பிரதிபாத்தியன் என்பது பொருள். அல்லது சாந்தோக்கிய உபனிஷத்திலே அவன்தான் தஸ்யேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ அக்கினி என்று சொல்லப்பட்டபடி சாந்தோக்கிய உபனிஷத்திலே பரம்பொருளாக சொல்லப்பட்டவன் என்று அவனை சொல்லலாம். சந்தோகா தலைவனே, ஆக தலைவன் என்னால் அவன்தான் உலகுக்கெல்லாம் தலைவன், உலகுக்கெல்லாம் சுவாமி என்று அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பதிம் விஸ்வஸ்யா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சந்தோகா தலைவனே தாமரை கண்ணா என்ற அந்த தாமரை கண்ணையும் இந்த இடத்திலே தெரிவிக்கின்றார். ஆக அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சாந்தோக்கிய உபனிஷத்திலே புண்டரீகமேவ அக்கினி என்று அந்த பரம்பொருளுக்கு அடையாளம் சொல்லித்து அதைத்தான் இந்த இடத்திலே சந்தோகா தாமரை கண்ணனே என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்று தெரிகிறது. அப்படியெல்லாம் எம்பெருமானை துதித்தவர் மேலே என்ன கேட்கிறார்? நந்தா நரகத்து அழுந்தாவகை. நந்தா நரகம், இந்த நரகம் இருக்கிறதே அதற்கு ஒரு சிறப்பு உண்டாம். எத்தனை துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த அனுபவம் முடிவடையே அடையாது, மேலும் மேலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகினாலே நந்துதல் என்னால் அழிதல் என்பது பொருள், நந்தா என்னால் அழிவே இல்லாத என்று பொருள். ஆக நந்தா நரகம் என்றால் முடிவே இல்லாத நரகம். என்னால் எது என்றால் உண்மையிலே பார்த்தால் யமனுடைய தண்டல், அதாவது அந்த நரகம் இருக்கிறதே நரகலோகம், அது ஒரு காலத்திலே நாம் பாவங்களை அனுபவித்து விட்டால் அத்தோடு முடிந்துவிடும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே உண்மையிலே இதுதான் நந்தா நரகம், இது முடிவே கிடையாது. ஏனென்றால் பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிற காலத்திலே மறுபடியும் பாவ புண்ணியங்களை பண்ணுகிறபடியினாலே மறுபடியும் பிறவி மறுபடியும் பிறவி என்று இது அழிவே இல்லாத நரகமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே இந்த சம்சாரத்தைத்தான் ஆழ்வார், இந்த உலக வாழ்க்கையைத்தான் இந்த பாசுரத்திலே நந்தா நரகம் என்ற சொல்லாலே சொன்னார். அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையாகிற அந்த நந்தா நரகத்திலே நான் அழுந்தா வகை அடியேற்கு அந்தோ உன் அருளை அருளாய், அருளாய் உன் அருளே. எம்பெருமானே, நீ உன்னுடைய அருளை நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். நான் மறுபடியும் இந்த சம்சாரத்திலே வந்து பிறந்து இப்பாடு படாமல் இருக்க வேண்டுமென்னால் அது உன்னுடைய அருளாலே தான் முடியுமே தவிர வேறொன்றாலே முடியாது. ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை எப்படியாவது இந்த சம்சாரத்திலிருந்து கரையேற்றிவிட வேண்டும். இந்த சம்சாரம் எவ்வளவு கொடியது என்றால் கீழே தெரிவித்தேன். ஆத்தங்கரை வாழ் மரம் போல் என்று வெள்ளைத்தடைப்பட்ட நரியினம் போல், இருபாடறி கொள்ளியின் உள் எறும்பே போல் என்று இப்படியெல்லாம் நான் துன்பப்படுகிறேன்.
இதிலே நான் அழுந்தா வகை எனக்கு நீ முழுமையாக அருள் செய்ய வேண்டும். இடையே நெறிந்த மரமே ஒத்திராமே என்று அதுபோல் என்னை அரை குறையாக விட்டு வைக்காமல் எனக்கு அடைய வருளாய் என்று அதைத்தான் இந்த பாசுரத்திலே அந்தோ அடியேற்கு உன் அருளை அருளாய் என்று இப்படி அந்த எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டார் ஆழ்வார். ஆஹா, இப்படியாக 9 பாசுரங்களிலே அந்த ஆழ்வாருடைய விண்ணப்பம் சென்றது. அடுத்தபடியாக 10வது பாசுரத்திலே இந்த பதிகத்தை அனுபவிப்பவர்களுக்கு என்ன பயன் என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். உன்னமெடுத்து ஆனிரகாத்தவன்னை மண்ணில் மலிபுகழ் மங்கை மண்கலி கன்னி சொல் ஒன்னனின் 9 வல்லவர் தம்மேல் என்னும் வினயாயின சாரகில்லாவே. ஆழ்வார் பிரார்த்தித்த உடனே அவரை எம்பெருமான் ரட்சித்திருப்பனா மாட்டானா என்று கேட்டால் நிச்சயம் ரட்சித்திருப்பன். எப்படி போல என்றால் குன்றமெடுத்து ஆனிரை காத்தவன். அந்த இந்திரன் கல்மழை பொழிந்த பொழுது கோவர்த்தனம் என்கிற குன்றை எடுத்து அந்த ஆனிரை மாடுகளை எல்லாம் காத்தான். இத்தனைக்கும் அந்த மாடுகள் என்னை நீ ரட்சிப்பாய் என்று கேட்கக்கூட தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கேட்காமல் இருக்க செய்தேயும் அந்த மழையிலிருந்து அந்த மாடுகளை காத்தான் அல்லவா, பசுக்களை காத்தான் அல்லவா, அதுபோல நம்மையும் எம்பெருமான் காக்கிறான் என்பது தோற்றத்தான் இந்த இடத்திலே குன்றமெடுத்து ஆனிர காத்த அந்த எம்பெருமானை மன்றில் மலிபுகழ், இந்த உலகத்திலே மிகவும் புகழ்பெற்றவரான புகழை உடையவரான மங்கைமன் திருமங்கை நாட்டுக்கு தலைவரான கலிகன்றி சொல். இந்த திருமங்கை ஆழ்வார் ஒளி செய்த இந்த பாசுரங்கள் இவை எத்தனை என்றால் 1 நின்ற 9 என்கிறார். 9 பாசுரங்களிலே ஆழ்வார் பிரார்த்தித்தார். இந்த 1 என்பது பயன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம். ஆக இப்படி 9 மற்றும் 1 ஆகிய இந்த 10 பாசுரங்களை வல்லவர் தம்மேல், வல்லவர்கள் யாரோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் என்றும் வினயாயின சாரகில்லா, என்றைக்குமே அவர்களிடத்திலே இந்த பாபம் வந்து அணுகவே அணுகாது. நிச்சயமாக அவர்கள் ஆற்றங்கரை வாழ் மரம் போலேயோ, வெள்ளைத்தொடைப்பட்ட நரியினம் போலேயோ, கலவர் மனம் போலேயோ அவர்கள் அஞ்ச வேண்டியதே இல்லை. நிச்சயமாக எம்பெருமானுடைய திருவடிகளை பெற்று மகிழ்வார்கள் என்று சொல்லி இந்த பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தையே தலை கட்டி முடித்தார், நிறைவு செய்தார் ஆழ்வார். ஆனால் அடுத்தபடியாக ஆழ்வாருடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தம் தொடங்குகிறது. அதையும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.